ஏ இப்படி என்னை பார்த்தால் உனக்கு என்ன கேவலமா தெரிகிறதா? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பார்த்த நாரவாயினான்ற? நீ என்னமோ கோல் கட்டு போட்டு பல்லு விளக்கின மாதிரியும், நான் பல்லு விளக்காத 6 மாசமா சுத்தி திரிகிற மாதிரியும் என்னை பார்த்து நாரவாயினா நாரவாயினேன். என்ன வகையில நியாயம்? அப்படி கிடையாது. என்னுடைய தாத்தாவை ஒரு நாளும் நினைக்க விட்டால் என்னுடைய உயிர் இருக்காதப்பா. அதுதான் சொன்னேன், நாராயண நாராயண நாராயண. நினைக்காம திண்டிவன வாலி போய் வந்திருக்குது உயிர். நிஜமா திண்டிவன எதுக்கு போன? இருந்தாலும் வீண் வார்த்தை வேண்டாம். மாபெர மக்கள் சபை முன்பதாக வந்திருக்கிறேனே, யார் யாருடைய பிள்ளை, எதற்காக வந்திருக்கிறேன்? இருந்த போதும் இங்க அமர்ந்திருக்கிற தாய் தந்தைமார்களுக்கு வணங்கிவிட்டு, பூமாதேவி வணங்கிவிட்டு விளக்கமா சொல்கிறேன். கேட்கறியா? தனக்கு பேர நான்முக என்றப்பாளர், என்னுடைய பெயரோ நாரதா மாமுனிவர். இருந்த போதும் தாய் தோப்பன் ஏதாவது இருக்குதுன்னு கேட்டியா? இருக்கும் தானே. அப்படி இருந்தாலும் தகப்பன் 1, தாய் 3. மைக்கு ஒட்டன வச்சுக்க. ஏன் உனக்கு ஏன் கோவம் வருகிறது? இல்ல முன்ன ஒருத்த வந்தான். என்னத்துக்கு? எனக்கு அம்மாவே இல்ல, நான் பிறந்துட்டேன்னா. இப்போ ஒருத்த வந்து 3 அம்மான்றான். 3 அப்பனை கூட சொல்லி ஒத்துக்கிறேன். ஒண்ணு பெத்தப்பன், இன்னொன்னு சித்தப்பன், இன்னொன்னு அம்மாளுக்கு சைடு அப்பா. இல்லப்பா பெரியப்பா. பெரியப்பா 3 அப்பா. இப்படி 3 அப்பனை கூட சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனா 3 அம்மான்னு சொல்லிட்டுனா வச்சுக்க, அம்மா கோய்க்க கோவப்படாதே. எப்படி மும்மூர்த்தி தேவர்களாக இருக்கப்பட்ட 3 பேர் யாராரு? சிவபெருமான் 1, அதாவது உலகத்தை காக்கக்கூடிய மகாவிஷ்ணு 2, 3வது பிரம்மதேவன். பிரம்மதேவனை எப்பேற்பட்டவர்? படிக்கப்பட்டவர். அவருடைய படிப்பு எப்படி? சாதாரண படிப்பு கிடையாது இல்லையா? இருந்த போதும் என்ன நடந்தது? ஆற்றங்கரைக்கு சென்று சாணவானம் முடித்து விட்டு அங்க என்ன செய்தாராம்? ஓவியம் வரைந்தாரப்பா. ஓவியம் என்றால் என்ன? ஆற்றங்கரையில் இருக்க மணலை எடுத்து ஒரு செவுத்துல பெண் ஓவியம் வரைந்தாராம். பெண் ஓவியம் வரையக்கூடிய நேரம், வரைந்து பார்க்கக்கூடிய நேரம் அங்க இருந்தது என்ன? அழகான பெண் சிலை. சிலையானது யாரை போல தோற்றமளித்தது? அன்னையான கலைவாணி சரஸ்வதியை போல தோற்றமளித்தது. யார்? எங்க அப்பாவுக்கு தன் மனைவி போல தோற்றம் அளித்த உடனே அவர் அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார் அப்பா. 1 தவிர. அதாவது ஒரு பெண்ணுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்தார், 1 மட்டும் குறை வைத்தார். என்ன குறை வச்சா? அது என்னது? ஒரு பெண்ணுக்கு தேவை ஆடி ஆபரணம் நெகனிட்டு புடவைன்னு சொல்லும்படி அந்த மானத்தை காக்கக்கூடிய அனைத்தும் கொடுத்து விட்டார். அந்த மண்ணு சிலைக்கு ஆனா 1 குறை வைத்தார். அந்த குறை என்ன ஆனது? உயிர். உயிர் இருந்தா தானே பேச முடியும். அப்படி இருக்கக்கூடிய நேரம் பார்த்த உடனே ஆசை வந்து விட்டது. எனக்கு ஒரு டவுட். உங்க அப்பன் தான் பிரம்மதேவராசு, அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து அதுக்கிட்ட சேர்றது இல்லப்பா. இருந்தாலும் படிப்பது தான் வேலை. உயிரை மட்டும் விலை கொடுத்து வாங்குறதா அந்த உலகம் நிக்காது. ஏன்னா
உங்க ஒப்பனுக்கு ஒரு எண்ணம் என்ன எண்ணம்? கட்டினிய மனைவியை தவிர வேற கண்ணெடுத்து பார்க்கலாம். வரேன். அப்படி பார்க்கக்கூடிய நேரம் ஆசை வந்து விட்டது அன்னையான சரஸ்வதி மீது. ஓடோடி வருகிறார் வீட்டுக்கு. மண் சிலையிட சேர்ந்தா பசி அடங்கமா? அந்த பசி அடங்காது என்று சொல்லி ஓடோடி வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் அன்னையான சரஸ்வதி பார்த்ததாம். தன் கணவராகப்பட்ட ஒரு ஆற்றங்கரைக்கு சென்று வீட்டு வருகிறார். வரக்கூடிய நேரம் முகத்தை பார்த்தா தெரியும் பெண்களுக்கு பசியோடு வருகிறாரா, கோபத்தோடு வருகிறாரா, அல்லதோடு பாசத்தோடு வருகிறாரா. பார்க்கக்கூடிய நேரம் நாள் இல்லாமல் தோற்றம் வேற மாதிரியே இருந்தது. வந்த உடனே பெண்ணே நான் உன்னிடம் சேர வேண்டும் சொல்லக்கூடிய நேரம் மனைவியான சரஸ்வதி சொன்னது யாரு? எங்க அம்மா. அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் பகல்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு பசுவை கொன்ற பாவம் இந்த ஆண்களுக்கு சேரும். என்னது? ஒரு ஆணும் பெண்ணும் பகல்ல சேர்ந்ததே உண்டானால் பசுவை கொன்ன பாவம் சேரும். அப்படின்னா ஆட்டுக்கார எல்லாரும் இன்னார் செத்து போயிட்டுக்கணும். யா இல்ல நாளை இன்னார் செத்து போயிட்டுக்கணும். ஏப்பா ஏன் அப்படி சொல்ற? ஆட்டுக்கார எல்லாம் தான். ஏன்னா எல்லாரும் வந்து இங்க ஆடுறீங்க, நைட்டு புள்ள வந்து இங்க ஆடுறீங்க. பகல்ல போனா தான் வீட்டுல வேலை, வீட்டுல இல்லன்னா அபிஜாத்தாரே தான். அப்படி பவுன்லன்னு சொன்ன உடனே 4 நாள் லீவ் தானடா, வீட்டுல தானே இருந்த? 4 நாள் லீவ் எல்லாம் விட்டது ரைட்டு தான். மேஸ்திரி வேலைக்கு போயிட்டியா? இல்ல 4 நாள் லீவ் எல்லாம் விட்டது ரைட்டு தான். ஏன் நான் பாத்துக்கிறேன், 4 நாள் விட்டதெல்லாம் ரைட்டு தான். திடீர்னு வயசுக்கு வந்துட்டான். ஆமாடா லவடாயில் வைக்குவாங்கடா பத்திரிக்கை. மாசம் ஒரு டைம் பத்திரிக்கை வச்சா நான் ஊம்பின் தான் போகணும். தம்பி அது கிடையாது. இப்படி ஓடி வரக்கூடிய நேரம் அன்னையான சரஸ்வதி புரிஞ்சு கொண்டு எங்க அப்பா ஆசைப்படவும் எங்க அப்பா ஆசைக்கு இணங்கவில்லை. எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஏபா தூங்கிட்டாங்க. சாப்பிடவில்லை, அதனால தான் அப்படி தூங்கிட்டாங்க. சாப்பிடாம அப்படி இருக்கக்கூடிய நேரம் எங்க அப்பா வந்து கேட்க உடனே எங்க அம்மா ஒத்துக்கல. என்ன நடந்தது? எங்க அப்பா துரத்தவும் எங்க அம்மா ஓடவும் எங்க அம்மா நினைத்து பார்த்தது இந்த மனுஷன் நடந்து போனதானே நம்மளை முடுக்கிறார். என்ன நடந்தது? எங்க அம்மா வெள்ளை ஈயாக உருவம் மாறி என் மேகத்தில் பறந்து சென்றாராம். யாரு? எங்க அம்மா. உங்க அம்மா? ஆமா. ஆனா உங்க அம்மா திடமான ஆளு. பார்த்த உடனே தெரிஞ்சு ஓடிடுது. ஆமா. பறக்கக்கூடிய நேரம் எங்க அப்பாவாகப்பட்டவர் ஆண் ஈயாக உருவம் மாறி 2 பேர் வெண்மேகத்தில் பறந்து செல்லக்கூடிய நேரம் ஒரு ஏகாலசி 2 பேர். ஆமா. அவங்க கிட்ட இருப்பது என்ன? பஞ்ச கல்யாணி என்ற ஒரு பெண் கழுதையை வளர்த்து கொண்டு ஊர்ல இருக்கிற துணியெல்லாம் கொண்டு போய் துவைப்பது, காய் வைப்பது, இந்த வேலையை செய்து கொண்டு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரம் இந்த ஈ2 எங்க சென்றது? அந்த கழுதை கொட்டாய்க்குள்ள பறந்து செல்லக்கூடிய நேரம் கழுதையாகப்பட்டது கோமியை ஊத்தி கொண்டு இருந்ததப்பா. கோமியும் சாணமும் ஒரே நேரம் போடக்கூடிய நேரம் கோமி ஊத்தும் வழி துவார வழியாக ஓடி எங்க அம்மா மறைந்து கொண்டதாம்.